ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம இன்ஜினியரிங் கண்டிப்பாக படிக்கணுமா? இன்ஜினியரிங் படித்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஜாப் கிடைக்குமா? ஸோ டாப் எம்என்சிஸ், இந்தியாவில் இருக்க டாப் எம்என்சிஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன படித்தா நல்லாயிருக்கும், இல்லை இன்ஜினியரிங் இல்லாமல் ஆர்ட்ஸ் சயின்ஸ் படித்தா கூட ஓகே தானே? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். டு யூ நீட் இன்ஜினியரிங் டு பிகம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்? ஓகே, ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியர் அப்படின்னாலே தே ஷுட் கம்ப்ளீட் த இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் அவங்க வந்துட்டு இன்ஜினியர் ஆக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ஸ் தான் நம்ம இந்தியாவில் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் இன்ஜினியரிங் படித்து முடித்த உடனே பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு தே கோ டு யூஎஸ். ஸோ யூஎஸ் எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸ் தான் வந்து அதிகமான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தாங்க. அதே போல் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் த காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஏன் அப்படிங்கிறலாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். பிகாஸ் தே ஆர் ஹேவிங் குட் சப்போர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும். கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் அப்ரூவல் வாங்க முடியாது. ஸோ எகெயின் இட் இஸ் நமக்கு கிடைச்ச ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பொலிட்டிஷியன்ஸ் ரன்ஸ் திஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் தப்பு அதெல்லாம் அப்படிங்கிறதுல நெக்ஸ்ட் ஒன். பட் ஹவவர் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தே ஆர் ஆல் ரன்னிங் த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் ஹெல்ப்ஸ் அஸ் அதில் ஒரு மறைமுகமாக நம்ம எல்லாருமே வி ஸ்டடிட் இன்ஜினியரிங் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் அவர் ஸ்டேட் ஆல்சோ டு க்ரோ. இப்போ கரண்ட்டில் இருக்கிற ட்ரெண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்கணுமா அப்படின்னா என்னோடய ஆன்சர் வந்து நோ. பட் அதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் எம்என்சியில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. ஆனால் ஒரு சில இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஹெச்ஆர்ட்டெல்லாம் பேசும்போது அவங்க ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் திங் இஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் கேண்டிடேட் ஷுட் கம்ப்ளீட் இன்ஜினியரிங். ஏன்னா இன்ஜினியரிங் இல்லாமல் அவங்க ரெக்ரூட் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லலை ஆக்சுவலாக. முக்கியமாக ஒரு சில இதில் நாட் ஃபார் எவ்ரிவேர். ஸோ இன்கேஸ் அவங்க பிபிஓ இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்துட்டு அவங்க ரெக்ரூட் பண்ணாலும் தே ஆர் மூவிங் டு பிபிஓ அந்த மாதிரி செக்டர் தான் போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. இது நான் ஒரு சில ஹெச்ஆர்ட்ட பேசினது. பட் இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஒன் திங் முக்கியமாக நிறைய ஸ்டார்ட் அப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் மச் டிகிரி பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஓன்லி த நாலேஜ். ஸோ அவங்களோட நாலேஜ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலே தவிர உங்கள் டிகிரி அவங்க தெரிஞ்சவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை. ஸோ த ஃபஸ்ட் திங் இஸ் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலும் கண்டிப்பாக தேர் இஸ் அ சான்சஸ் தட் யூ ஷுட் கோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப் ஆல்சோ. பட் எடுத்த உடனே நீங்கள் டாப் எம்என்சிக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் தேர் இஸ் அ சான்ஸ். இது வாட் இஸ் த சான்ஸ், ஹவு டு கோ டு தட் சான்ஸ்? ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்டை டெவலப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே இந்த ஸ்டெப் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங்லும் இதே கான்செப்ட் தான். ஒன்லி திங் இஸ் தே ஹேவ் குட் நாலேஜ், தட்ஸ் இட். அதுவும் நாலேஜில் இல்லை, அது ஏதோ கொஞ்சம் தே ஹேவ் குட் அந்த ஒரு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் மூலிமா தே மே அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலி ஹியர். மோர் ஓவர் இன்ஜினியரிங் அப்படின்னாலே தே ஷுட் ஹேவ் குட் பேக்ரவுண்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அவங்களுக்கு அதிலிருந்து நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இது மட்டுமே போதுமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து இன்ஜினியரிங் படித்தாலுமே வி ஷுட் டூ சம் கோர்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் த காலேஜ். ஈவன் சம்டைம்ஸ் இப்போலாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலேஜ்லேயே அவங்க தே ஆர் ஸ்டார்டட் ரன்னிங் த கோர்ஸஸ் செப்பரேட். அதாவது அவங்க சிலபஸில் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் கோர்சஸ்னால் செப்பரேட்டாகவே அவங்க ஆர்கனைசேஷன்லேருந்து தே ஆர் ட்ரைங். பட் இது மட்டும் போதுமான இதே கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லுமே வரும். ஸோ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ தே ஷுட் கோ சம்வேர் அண்ட் தே ஷுட் லேர்ன் ஆல் திஸ் திங்ஸ். அப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், கோடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களும் இதே போல் செப்பரேட் கோர்ஸாக படிக்கணும். ஆனால் இவங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது எடுத்தோடனே எம்என்சி போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நான் கேட்ட வரைக்கும் எல்லா ஹெச்ஆர்டி பேசுனது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன் ஆர்டர் டு ஃபில் அப் த கோடிங் ஜாப்ஸ். பட் இப்போ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக அவங்க ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் அப்பில் இந்த மாதிரி இவ்வளோ என்ன சொல்கிறது ஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. பிகாஸ் மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தே எக்ஸ்பெக்டிங் ஒன்லி த நாலேஜ். நீங்கள் கோடிங் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ யூ கைஸ் ஷுட் குட் அட் கோடிங் ஆக்சுவலி ஹியர். ஸோ கோடிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் உடனே ஐயோ அப்போ இன்ஜினியரிங் படித்தா ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது. தே ஆர் ஆல்சோ ஹேவிங் த சேம் நாலேஜ் ஒன்லி. அவங்களுக்கும் நீங்கள் காலேஜ்லேருந்து வரும்போது என்ன நாலேஜ் இருக்கோ அது அவங்களுக்கு இருக்கும். ஒன்லி திங் இஸ் மேபி தே மே ஹேவ் குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன், பிகாஸ் ஆஃப் த பேக்ரவுண்ட் தட் விச் தே கேம். ஸோ நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு
அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸாக டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் கோடிங் பண்ணும்போதே நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு வந்துடும். இதுக்காக நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறலாம் கிடையாது. இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஷுட் டூ த சேம் திங் இன் மல்டிபிள் வேஸ். இப்போ நீங்கள் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் கமிங் ஃப்ரம் த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா நீங்கள் எகன் அண்ட் அகேன் இதிலே ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சுட்டு இது என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது நேச்சுரலாகவே இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இது ஒரு லெவலுக்கு மேலே இட் ஹெல்ப்ஸ் யூ டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறத விட நேச்சுரலாகவே உங்களோட இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ ஒன்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே நீங்களாகவே அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக. ஸோ மை ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பெஸ்ட் தான். நீங்கள் இன்ஜினியரிங் போய்ட்டு இவ்வளோ கஷ்டப்படுறத விட நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி தேர் இஸ் அ சான்ஸ் தட் யூ கேன் பிகம் அ குட் டெவலப்பர் ஆல்சோ. பட் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாம மாதிரி சான்ஸ் இருக்கும். பட் தேர் இஸ் ஆல்சோ எக்னே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். அதில் உங்களுக்கு யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது மட்டும்தான் கொஞ்சம் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஸோ அதுவும் ஸ்ட்ரகிள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா கோடிங் நாலேஜ், நல்ல காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங், இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே சால்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், நல்ல ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்துட்டு இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் லைஃப் இருக்குது அப்படிங்கிறலாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபியூச்சர்லாம் இது அவ்வளோவா இருக்க சான்ஸ் கிடையாது. மோரோவர் இப்போ வந்திருக்க இந்த ஏஐ டெக்னாலஜியில் எல்லாமே எல்எல்எம் அப்படிங்கிற அந்த ஒரு குட்டி ஒரு டேட்டாக்குள்ளே எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதனால வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வந்து பெரிய நாலேஜ் அப்படிங்கிற சொல்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் இனிமேல் வருமா அப்படிங்கிறது எனக்கே டவுட்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு தேவையில்லாமல் இன்ஜினியரிங் போய் இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் யூ ஹேவ் எனக்கு டைலமா இருக்குது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறது கோ டு ஆர்ட்ஸ். பட் ஆர்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் அகெயின் அங்கே இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஓகே, பட் ஓகே ஆர்ட்ஸ் போனாலுமே நீங்கள் உங்களோட கோடிங் நாலேஜை கொஞ்சம் ஹையர் லெவலில் வச்சுக்கோங்க. கரண்ட் ட்ரெண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முக்கியமாக பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ஒன் இஸ் லேகிங் த கம்யூனிகேஷன், ஸ்பெசிஃபிக்லி இன் இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். So it is not the technical thing, but it should gives you some confident that you are good. ஓகே, இன்டர்னலாக என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம கல்ச்சரில் இங்கிலீஷ் பேசினா மட்டும்தான் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு ஆக்சுவலாக. பட் அகெயின் இட்ஸ் ராங். பட் சம்ஹவ் சொசைட்டியில் இருக்குது அப்படிங்கிறனால அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கிலீஷ் நல்லா நீங்கள் கற்றுக்க வச்சுக்கும் போது உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ நேச்சுரலி தே யூஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் அட்லீஸ்ட் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் போது ஈஸியாகவே உங்களுக்கு இட் வில் பி ஹெல்ப் யூ, இட் வில் கிவ் யூ சம் கான்ஃபிடென்ட் டு டாக் ஓவர் த அதர் பர்சனாலிட்டிஸ். ஸோ இங்கிலீஷ்லேயும் நீங்கள் அதிகமாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் லைஃப் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஆர்ட்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ கரண்ட் டைமில் ஆர்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. காசும் செலவு கம்மி, அதே போல் டைமும் கம்மி ஆக்சுவலாக. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதில் போய் இன்ஜினியரிங் போய் இவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் இதே 3 இயர்ஸில் இவ்வளோ படிச்சுட்டு ஒரு பிஜி முடிச்சுட்டு மீன்வைல் நல்ல ப்ரோக்ராமிங்கில் ஏஐயில் நல்ல ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கோர்ஸை பார்த்துட்டு நல்லா படிச்சுட்டு அதிலிருந்து இஃப் யூ கேன் ஏபிள் டு go to the job and from there if you can able to learn everything and do everything, you can become a good successful in terms of programmer as well as நீங்கள் நல்லா இந்த லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இவர் ரொம்ப பாட்டம் லெவல்லேருந்து வந்திருக்கனால உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ திஸ் டைப் ஆஃப் பாத் இஸ் வெரி குட். பட் இதில் முக்கியமான ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறது பெஸ்ட்டு. பட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோடிங்கில் தனியாக செப்பரேட்டாக நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைவேட்டாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. இல்லை நான் படிக்கலாம் மாட்டேன், நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் அப்சல்யூட்லி குட். பட் அதுக்கு நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத படிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதே போல் ஏஐ அப்படிங்கிற இந்த மாடல் வந்திருக்கும் போது அதில் உங்கள் நாலேஜ் ரொம்ப அப் டு டேட்டாக நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ ஃபீல்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். அதே போல் இங்கிலீஷை நீங்கள் தனியாக கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணியே ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸையும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ டோன்ட் நீட் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஸ் பெஸ்ட். பட் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் அப்போஸ் யூ வில் நாட் பி ஏபிள் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆக்சுவலி. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கே அப்படின்னாலும் ஜஸ்ட் கமெண்ட் இட், டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. இதை பற்றி ஏதாவது வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னாலும் ஜஸ்ட் போஸ்ட் இன் த கமெண்ட், ஐ வில்